ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ப்ளைவுட் கபோர்ட் ஒர்க் விசஸ் யூபிவிசி கபோர்ட் ஒர்க், அதாவது பிவிசி கபோர்ட் ஒர்க் விசஸ் ப்ளைவுட் கபோர்ட் ஒர்க் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் நம்ம பேச போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தீங்கன்னா அலுமினியம் விண்டோஸ் விசஸ் யூபிவிசி விண்டோன்னு பேசியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிவிசி கபோர்ட் ஒர்க் விசஸ் ப்ளைவுட் கபோர்ட் ஒர்க். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பிவிசி கபோர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பிவிசியில் ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது சாதாரணமான ஒரு பிவிசி டோரு. ஸோ இந்த பிவிசி டோரில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு டிசைனு டோரா புஜ்ஜி மாதிரியோ இல்லை ஒரு கார்ட்டூன் மாதிரியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். பிவிசிக்குன்னா ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதிலே கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனாக கொஞ்சம் திக்னஸ்ஸாக டென்சிட்டி அதிகமாக உள்ள பிவிசி கபோர்ட் ஒர்க்கு அப்டேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் மாடலில் இன்க்ரீஸ் லெவலில் கொஞ்சம் உங்களுக்கு பிவிசி இறக்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பிவிசியில் பார்த்தீங்கன்னா பிவிசி பிளெயினாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிசைனும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு ஆர்ட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாமல் வெறும் பிளெயினாக டீக்குட் கலர்லேயே உங்களுக்கு பிவிசி டோர்ஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா ஷைனிங் அண்டு மேட் சீரியஸில் 2 டைப்பில் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிவிசி டோர்ஸை வீட்டுக்கு கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணலாம். ஸோ எப்படி கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணலான்னா, ஆல்ரெடி நீங்கள் கபோர்ட் மாதிரி விட்டுருந்தீங்க, லாஃப்ட் மாதிரி அடிச்சிருக்கான்ப்பா. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு பிவிசி பிவிசி லாஃப்ட் மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ இதை எனக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பிவிசியில் பண்ணிக்கலாம். பிவிசியில் பண்ணுறதுல உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக வரும். இது எப்படி கம்மியாக வரும்னா, ப்ளைவுட் டென்சிட்டி கூட, ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் கூட, அதுக்கு மெட்டீரியலோட அமௌண்ட் அதிகம் வரும், அதுக்கு தேவையான எப்படி சொல்கிறது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக வரும். ஆனால் பிவிசிக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. பிவிசிக்கு மெட்டீரியலோட அமௌண்ட் கம்மியாக வரும். உங்களுக்கு பிவிசி காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக வரும். ஓகேவா? இப்போ பிவிசியில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கரையான் எஃபெக்ட் இருக்காது. பிவிசியில் பார்த்தீங்கன்னா கரையான் எஃபெக்ட் இருக்காது. பட்ஜெட்லேயே நம்ம பிவிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலர் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு பிவிசியில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை. பிவிசியில் எப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேமிலி எப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ எனக்கு ஒரு ஜாமானை நான் ஒரு மெட்டீரியலாக பிவிசி கபோர்டு மேலே வைக்கிறேன். ஸோ அந்த கபோர்டு லாக்கில் இருக்கணும். ஸோ எனக்கு அந்த வேறு ஏதாவது காக்ரோச் எதுவுமே உள்ளே போகக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிவிசியில் ஒரு கபோர்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிவிசி டோரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸு கொஞ்சம் மஸ்ட்டு தேவைப்படும்.